வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நிதிஷ். போன எபிசோடில் நம்ம தங்கல்பாறை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிருப்போம். சரியான ஃபன் பண்ணியிருப்போம் கேரளா பசங்களோட. ஸோ இந்த எபிசோட் முடிச்சுட்டு நீங்கள் போன எபிசோட் போய் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோன்றதை நான் பைக் அவுட்டோட சொல்கிறேன். நம்ம சேனல் புதுசாக வந்துருவாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, வாங்க வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். பிடிச்சிச்சிங்க, பேக்கில் நான் ரெயின் கவரே போடல. ஐயோ 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 ஐயோ, இருங்க அந்த பாறையில் விட்டுரும் வண்டி. சரியான மழை பிடிச்சிச்சிங்க, ரெயின் கவரே போடலங்க. நம்ம அதை எதுவும் பார்க்கக்கூடாது, போக வேண்டுதான். கொஞ்சம் நவருங்க, இப்படி வந்துடுங்க. அப்படி இல்லை கொஞ்சம் பேக்லாம் நினைதுக்கா, எதுவும் பண்ண முடியல என்னால். அக்கா இப்படி வந்துடுங்க ப்ளீஸ்க்கா. இப்படி வந்துடுங்கக்கா ப்ளீஸ்க்கா. பேக் நினைதுக்கா, லேப்டாப்லாம் இருக்கா உள்ளார. ஐயோ, நம்ம கதை அவ்வளோதாங்க, க்ளோஸு. ஐயோ பேக் நினைதுங்க. கவர் ஐயோ கோப்ரோ நனைஞ்சிருச்சுங்க. போச்சு யுமிக்கோ நனையுதுங்க. இன்னும் அந்த மலையிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. ஸோ ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க, வேறு வழியே இல்லை. அவங்க நனைஞ்சு தான் ஆகணும். அவங்க ஃபாஸ்ட்டாக வந்தாலும் வலிக்கு கீழே விழுந்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க நனைஞ்சு தான் ஆகணும். பாருங்கள், அந்த உச்சி மேலே இருந்தாங்க. நான் கொஞ்சம் உச்சிக்கு போகலான்னு பார்த்தேன். நல்ல வேலை என் குட் லக்கா என்னன்னு தெரியல, நான் போகவே இல்லை. சரி ஓகே, நம்ம இங்கேருந்து போதும்ன்ட்டு அவங்க கத்திட்டு வராங்க. அந்த பசங்க தான், நம்ம பசங்க தான். போன எபிசோடில் ஃபன் பண்ணியிருப்பாங்களேங்க, அந்த பசங்க தான் அது. பாவங்க, அவங்க அந்த மலை மேலே இருந்தவங்க ஃபுல்லாக மலையில் நினைச்சாங்க. அப்புறம் இங்கேயும் நிறைய பேர் நிற்கிறாங்க பாருங்கள். பாருங்கள், நம்ம பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயினில் மாட்டிக்கிட்டோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்னோ தான் இருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக தான் வந்துச்சு. அதனால் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி ஸ்னோவாக தானே இருக்குது, என்ன மழை பெஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வேகமாக ஓடி வரோம். மழை சொட்டாக விழுந்துச்சு. வேகமாக ஓடி நம்ம யூமிக்கோ அங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம அதுக்கப்புறம் இதுக்குள்ளே அலோடே கிடையாது நம்ம வண்டி. மழை பெய்யறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இது பாருங்கள், இங்கே கொஞ்சம் டென்ட் மாதிரி இருந்துச்சு. அதனால் பைக்கை இங்கே போட்டாச்சுங்க. யூமிக்கோ ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. பேக்கே கொஞ்சம் நனைஞ்சிருச்சுங்க. உள்ள லேப்டாப்லாம் இருந்துச்சு. எப்படியோ நல்ல வேலை நான் ஃபாஸ்ட்டாக அந்த ரெயின் கவர் போட்டு நான் மூடிட்டேன். பரவாயில்ல, இருங்க, நம்ம மலையில் நிலையும். ஆனால் இந்த ட்ராவல் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிங்க. இந்த வாட்டி ரொம்பவே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, நிறையா பேர்ட்டு நான் பழகினேன். ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு ட்ராவல் எனக்கு. அப்படியே சின்னதாக ஒரு சினிமேட்டிக் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அட மலடா அழகா சிரிச்சா புயல் மலடா. சினிமேட்டிக் வீடியோ பாருங்க. நைன் பேக் இருக்குங்க அவருக்கு. சரி ஃபன் பண்றாரு இவரு. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. ஃபுல்லா நனைஞ்சிட்டீங்களா? நிதிஷ் ஸ்டேட் ரைட்டிங். ஓகே ப்ரோ, சூப்பர். ஃபுல்லா நனைஞ்சிட்டீங்களா? மேலே போயிட்டு நனைஞ்சிட்டீங்களா? வேற வழியில் நனைஞ்சு தான் ஆகணும். இல்லை ப்ரோ, தெரியல ப்ரோ, நோ பிளான். அப்படியே பைக் எடுத்தோமா, ஜூட் விட்டோமா, போயிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டாங்க. வீட்டுக்கா சோலோ ட்ராவல் தான் ப்ரோ. அப்படியே ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை பழகிக்க வேண்டியதான். தெரியல, அப்படியே இங்கே மலையில போய் டென்ட்டை போட்டு படுத்த வேண்டியதான். டிஃப்ரெண்டாக நாக்கா பாண்டிச்சேரி ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. தமிழ். யாரு நீங்கள்? தமிழா ப்ரோ? சூப்பர் ப்ரோ. மலையாளம்னு நினச்சவங்களே.
சரி ஓகே இல்ல அது லவ் மேரேஜ்னா 1000 பிரச்சனை வரதான் செய்யும். வெட்டு குத்து எனக்கா புரியல கல்யாணம் ஆகல ப்ரோ. நான் எனக்கு 20 வயசு தான் ப்ரோ ஆகுது. 20 வயசா? ஒன்லி 20 ஏஜ் தான் ப்ரோ ஆகுது. யா ப்ரோ ஓகே ப்ரோ பாய். ஓகே ப்ரோ பாய். பத்திரம் போயிட்டாங்க, என்ஜாய் பண்ணுங்க. லாஸ்ட் டேவா? சரி ஓகே, இருந்தாலும் என்ஜாய் பண்ணிட்டே போங்க. ஓகேங்க வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். வந்து நம்ம யூமிக்கோ தாங்க இருக்குது. பேக்லாம் நான் கவர் பண்ணிட்டேன், அந்த ரெயின் கவர் போட்டு கவர் பண்ணிட்டேங்க. ஸோ வந்து ஹெல்மெட் எல்லாம் ப்ராப்பராக எடுத்தாச்சு. ஸோ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாங்க. வாங்க அப்படியே மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறோம். நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நம்ம இப்போது கீழே அப்படியே லேட்டாக சுருக்கி வச்சுருக்கோம். இது வந்து ரெயின் கவர்லாம் இல்லை, இது நமக்கு தான் ரெயின் கவர். நான் ரெயின் கவர் வாங்க மறந்துட்டேன். அதனால் இது ஒரு கேரி பேக் மாதிரிங்க. இது கேரி பேக் தான், கொஞ்சம் பெருசாக இருக்கும், லென்த்தாக இருக்கும். ஸோ வந்து அது வரவில்ல சேஃப்டிக்கு வாங்கிட்டேன். நான் ரெயின் பேக் எடுத்து வர மறந்துட்டேன். ஸோ வந்து இது வாங்கியாச்சு. ஓகே அப்படியே நம்ம இங்கேருந்து பைக் எடுத்து கிளம்பிட்டு வந்துட்டாங்க. ஆகா யூமிக்கோ எப்படியோ நமக்கு எல்லாம் நல்ல நேரமாக வந்து அமையுதுங்க. நல்ல நேரம் இல்லை, அது நல்ல நேரம் நினச்சிக்கொண்டு தான். லைஃப்பில் என்ன நடந்தாலும் நல்லது நினச்சி விட்டுற வேண்டியதாங்க. லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா வந்து நமக்கு அது ஒரு லெசன் தாங்க. லெசன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுமாதிரி சின்ன வயசில் நம்ம நிறையா விஷயத்த நம்ம பார்த்துட்டோன்னா நம்ம ஃப்யூச்சர் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஐயோ அப்படியே இது மேலே ஏற்றுறோம் இருங்க. இது மேலே ஏறுவோமா? ஏறுமான்னு தெரில வண்டி. சும்மா ஏற்றி தான் பார்ப்போமே. ஏற்றுவோம். யார் என்ன கேட்பா? அம்மா வரும்போது செம்மையாக வந்தேங்க. அப்படியே போடு ஆஃப்ரோ. ஐயோ லைட்டாக அடி விழுந்துச்சிங்க. நல்ல மழையில் மாட்டிக்கிட்டு இப்போ தாங்க கிளம்புறோம். நான் இந்த இடத்துல எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 hour மேலே வெயிட் பண்ணிட்டேங்க இந்த இடத்துல. ஐயோ எல்லோரும் செம்மையாக நனைஞ்சிட்டாங்க. பாய் ப்ரோ, டாட்டா ப்ரோ. ஓகே ப்ரோ பாய். டாட்டா. ஓகே ப்ரோ, வீடியோ கம்மிங் சூன். பாய் ப்ரோ. பசங்க எல்லாம் செம்ம பசமாக பேசினாங்க. ஸோ வந்து இது சோலோ ரைடான்னு கேட்டால் இது சோலோ ரைடு தான். பட் ஆனால் சோலோ ரைட் கிடையாதுங்க. வந்து நம்ம சோலோ ரைட் போனால் நம்ம நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வந்து அவ்வளோ பேருங்க இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் நிறைய பேர் என் கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேர் நான் பார்த்துருக்காங்க. கேரளா சைடு வீடியோலாம் வந்து பார்த்துருக்காங்க நிறைய பேர். பட்டு கேரளா சைடு எந்த வீடியோ பார்த்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து பர்ன் அவுட் பண்ணோம்லங்க, நம்ம டயரை பர்ன் அவுட் பண்ணோம்ல, அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. வாகமானில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை ஆகிடுவாங்க. சாப்பிட்டு ஒரு ஹோட்டல் வெயிட் பண்ணுறோம். மழை சவுண்ட் கேட்கும் அவங்களுக்கு. எப்படி எடுத்துக்காங்க சரியான மழைங்க. நல்ல மழை சரி மழைங்க. எங்கேயுமே நவர முடியாது. அந்த மழையில் நான் டென்ட் போடலான்னு ஐடியா பண்ணேன். பட் டென்ட் வேணாம் விட்டுட்டாங்க. இந்த ஒரு தான் சாப்பிட போகிறோம். ஐயோ பரவாயில்லைங்க. இந்த ட்ராவலில் நான் புதுசான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த ட்ராவல். எனக்கு என்னடா நிற்கிச்சு மழையில் மாட்டிக்கிட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு கேட்டீங்க. பரவாயில்ல, இதெல்லாம் வந்து சின்ன ப்ராப்ளம் தான் லைஃப்பில். இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு ஃப்யூச்சர் நமக்கு நல்லாவே இருக்கும். சாப்பிட்டு நம்ம டேரெக்டாக பைக்கை ஓட ஆரம்பிச்சோம்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆச்சுங்க. ஸோ வந்து இனிமேல் லாக் பண்ணால் சரி வருமா என்னன்னு தெரியல. ஸோ வந்து இந்த வ்ளாக் வந்து நான் டேட்டோட அட்டாச் பண்ணி வச்சுடுறேன். ஸோ பிரியாணி வந்துருச்சுங்க. ஸோ வந்து நம்ம சார்ஜர் வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் நான் அங்கே உட்காந்துருந்தேன். சரி ஓகே நம்ம சார்ஜ் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். நம்ம ஐஃபோன் சார்ஜரில் இருக்குது. ஓகே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி பைக் ஓட்டிகிட்டே பேசலாம். பைக் எங்கே ஓட்டணும்லாம் தெரியல, நிறைய மழையாக போயிருங்க. ஓகே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் லாக் கன்சிடர் பண்ணுறேன். நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் சாப்பிட்றதுக்கு. நைட்டு டென்ட்டில் உட்காந்து சாப்பிட்லாம்ல, அதனால் வாங்கினோம். சிங்கிளாக தான். என்ன நிதிஷ் தனியாக வந்து இந்த மாதிரி காட்டு பகுதியில் போய் டென்ட்டு போகிறேன்ற ஓகேவா? இதெல்லாம் உனக்கு பார்த்துக்கலாங்க. லைஃப்பில் வந்து எதையுமே துணிஞ்சு செய்யணுங்க. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்க. டென்ட்டை போடுறோம், நம்ம டென்ட்டை போட்டு நம்ம டென்ட்டில் தான் தங்குறோம், டென்ட்டில் தான் நம்ம வீடியோ எடிட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வந்து நான் டென்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எப்படி சொல்கிறது, இந்த வாட்டி வந்து மழை கண்டிப்பாக நைட்டு ஃபுல்லாக மழை பெய்யும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மப்பு இருக்குது பாருங்கள் கேரளாவில். இவ்வளோ மப்பு இருக்குது இந்த வாகமான் சைடு. ஸோ வந்து கண்டிப்பாக நைட்டு மழை பெய்யும். அந்த மழையிலையும் நம்ம டென்ட்டில் உட்காரோம், உள்ளார ஜம்முன்னு இருக்கும். ஆனால் சரியான குளிருங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ இன்றைக்கி நான் ஒரு முடிவாக ஆகிட்டேங்க. கண்டிப்பாக நம்ம இந்த ட்ராவலை ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் இருக்கேன். ஸோ வந்து இப்போ நம்ம டென்ட்டு போட தான் போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல. ஓகே அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. மேலே இருக்காங்கப்பா நிறைய பேர். ஆஹா லட்டு மாரி இருக்குங்க இடம். வா செம்மையாக இருக்கு இல்லைங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஐயோ நம்ம பின்னாடி வர நம்ம கவர் வேறு தூக்கிக்கிச்சுங்க. ஏதோ ஒரு இடம் இருக்குப்பா, இங்கே டென்ட்டு போடலாமா? ப்ரைவேட் ஸ்பாட் இருக்குன்னு சொன்னாங்க இந்த இடத்துல. ஸோ வந்து நம்ம டென்ட்டு எப்படியாச்சும் போட்டுருணுங்க.
டென்ட்டு போட்டால் தான் நமக்கு ஆஹா செம்மையாக இருக்குங்க. பார்த்தீங்களா இல்லையா வியூ பாயிண்ட்டை? யாவா இங்கே கூட டென்ட்டு போட்டு படுத்தலாம் போல. என்ன ஏதாவது வண்டி லாரிலாம் வந்தால் ஒரே ஏற்றிடுவாங்க. பட் ஆனால் இங்கே டென்ட்டு போடலாம், பிரச்சனை இல்லை. ஆஹா மழை திரும்ப பிடிச்சிக்கிச்சிங்க. மேலே பாருங்கப்பா, ஜீப்புப்பா. மேலே ஒரு ஆஃப் ரோடிங் போகுமா? ஜீப் மட்டும் தான் ஏறுமா இது மேலே? நாங்கள் ஏறக்கூடாதா இது மேலே? ஜீப்பே ஏறு, நம்ம ஏற முடியாதா? ஏத்துறா நிதிஷ், பார்த்துக்கலாம். ஏத்துறா, ஒன்றும் பிரச்சனை இல்லடா. ஏத்துறா பார்த்துக்கலாம்டா. ஏறா நிதிஷ், ஏறா ஏறு பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் தனியாக செய்வாங்க. எதுவாக இருந்தாலும் தனியாக செஞ்சிடலாங்க. ஆஹா இப்போ டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுதுங்க. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் இருட்டிடுச்சு. அங்கே பாருங்கள், மேகம் சூழ்ந்து பாருங்கள். நம்ம சீக்கிரமாக நம்ம டென்ட்டு போட்டாகணும். ஸோ நம்ம அங்கே போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இடம் இருக்கா, கொஞ்சம் சேஃபஸ்ட் இடமா இருக்கா பார்த்து செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ வந்து இது மேலே வண்டி ஏற்றி அப்படி அது மேலே போடலாம் டென்ட்டு அப்படின்னு பார்க்குறேன். பட் வண்டி போகுமா இந்த வழியாக? நம்ம போயிடலாம். வேற லெவலில் இருக்குங்க. இப்போ கீழே பாருங்களேன், அந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக தெரியுது. என்ன அப்படியே அழகாக ஏறி வந்து நம்ம யூமிக்கோ ஒரு ஸ்டாப் பண்ணியாச்சுங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம டென்ட்டு போகலான்னு ஒரு ஐடியா. நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம். நியூவாக நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். இப்போ தான் டிஃப்ரெண்டாக நம்ம வியூ பாயிண்ட் கொடுக்க முடியும். ஸோ நாங்கள் பாருங்களேன், க்ளவுட்ஸ்லாம் வேற லெவலு. அப்படியே அங்கேயே இருந்து அழகாக போகுதுங்க கீழே. பா செம இருக்கு பாருங்க. ஆல்மோஸ்ட் இப்போ இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. மேகம் பாருங்க, அப்படியே கருமேகம் அப்படியே சூழ்ந்துட்டே போகுது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல வந்து நம்மளால கிளியராக வாட்ச் பண்ண முடியுதுங்க. பாருங்க எவ்வளோ ஃபாஸ்டாக வருது பாருங்க. பட் நம்ம கீழே ஸ்லோவாக தெரியுது. ஆனால் வந்து இப்போ ஃபாஸ்டாக வருது பாருங்க. இருட்டு வந்து கிளியராக தெரியுது பாருங்க. கருமேகம் சூழ்ந்து வருது, தெரியுதா? ஆனால் செம்மையாக இருக்குங்க. நம்ம இரும்பு தொங்கி தானே இருக்கு. காத்து செமையா அடிக்குது. எப்படி போட போறேன்னு தெரியல. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்ன கேமரா வந்து 200 வாடா கொஞ்சம் வாடா. இன்னும் பாடுங்க. தமிழ் பாட்டு தான் நிறைய கேட்பீங்க. தமிழ் பாட்டு நிறைய கேட்பீங்க. ஓகே, வேற ஏதாவது தமிழ் பாட்டு பாடுங்க பார்ப்போம். தெரியாதா? ஏதாச்சும் பாடுங்க. யா ப்ரோ நான் போட்டுவா. உண்மையா? டிரைவிங் லைசன்ஸ் யூ ஹேவ்? யா ஓகே, டிரைவிங் லைசன்ஸ் போட்டுவா. ஓகே, பிரதர் வந்து நமக்கு ஜீப் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் தான் வந்து ஜீப் எனக்கு டச் இல்லை. ஸோ நம்ம கார் தான் நல்லா ஓட்டுவோம். ஸோ வந்து இதில் கிளச்சு எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் எப்படி கொஞ்சம் ஓட்டி பழகல இல்லைங்க. ஸோ வந்து ஏன் நம்ம லைட்டாக சர்வை விட்டால் என்ன பண்ணுறது? பிரேக் அடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் வேண்டாம், கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு நானே வேணான்ட்டேன். ஓகே, ஜீப்பில் ஏற போகிறோம். போலாமா ப்ரோ? போலாமா? கமான். எஸ் வரேன். இதோ நம்ம ஜீப்பில் ஏற போகிறோம். ஆஹா, ஓப்பன் பண்ணிட்டேன். எஸ். ஆமாம். ஐயோ பூட்டுறா நிதிஷ், பூட்டிட்டாங்க. நம்ம ஜீப்புக்குள்ளே உட்காந்தாச்சுங்க. நம்ம பிரதர் தான் ஜீப் டிரைவ் பண்ணுறாரு. ஸோ வந்து என்ன டிரைவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் வேணான்ட்டேன். ஏன்னா நம்ம இந்த ஜீப் வந்து அந்தளவுக்கு டச் இல்லைங்க. நான் கார் தான் ஓட்டியிருக்கேன். உண்மையாக சொல்ல போனால் இந்த ஜீப் டச் இல்லை. ஓகே, கிளச்சு வந்து எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரியாது. ஸோ வந்து நம்ம இப்போ நம்மளால் ஹைட்டில் வேறு இருக்கும், தெரியாமல் கீழே விட்டால் என்ன பண்ணுறது? ஸோ அதனால் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள விட்டே கொடுத்துட்டேன். அதை பார்த்தீங்கன்னா குலுங்கி போய் பாருங்க. இருங்க, நான் பேக் கேமரா வைக்கிறேன். ஒரு ஓட்டுங்க ப்ரோ. ஆஃப் ரோடிங்ப்பா ப்ரோ. ஒரு ரவுண்டு போதும். சூப்பர்.
ப்ரோ யூமிக்கோ பார்த்து இடிச்சிடாதீங்க. ஓகே. Bro? I think so. I don't know whether it is a resort or anything. Oh, you don't know anything about this? Okay bro. Fine. ஆஹா ப்ரோ நல்லா டிரைவ் பண்ணுறீங்க, சூப்பர். ஐயோ சூப்பராக இருக்குங்க. அப்பா நம்ம ஹேர் வேறு. ஐ எம் ஃப்ரம் பாண்டிச்சேரி காரைக்கால். Did you know பாண்டிச்சேரி காரைக்கால்? I don't know whether. ஓகே ப்ரோ. ப்ரோ பாய். நம்ம பிரதர்ஸ்லாம் நம்மளை விட்டு கிளம்புறாங்க. ஸோ வந்து பத்திரமா போயிட்டாங்க பிரதர். Okay, bro. பாய். செம்ம என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஓகே பேபி கம் டு கேரளா. Come to Kerala. ஓகே ப்ரோ பாய். Okay. அவ்வளோதாங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு நம்ம இங்கே டென்ட்டு போட்டுக்கலாம். ஸோ வந்து இங்கே பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிற இடம். நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்து வருவோம். இடம் கொஞ்சம் தூரமாக போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி எங்கே போகலாம். பட் இதுவே ஸ்டே பண்ணுறதுக்கு சேஃபான பிளேஸ் தாங்க. அதனால் நான் இங்கேயே டென்ட்டு போடலான்னு முடிவு பண்ணேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் இடத்த போய் பார்த்து வரலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இதே இருக்குப்பா இடம். இருட்டிடுச்சிங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock ஆகுதுங்க. 7:10 ஆகுது கரெக்டாக. ஸோ வந்து நம்ம இந்த இடத்துல டென்ட்டு போட போகிறோம். நம்மளை சுற்றி வரும் காடுங்க, ஃபுல்லாக காடுங்க நம்மளை சுற்றி. ஸோ வந்து நான் தனியாக தான் இருக்கேன், இந்த இடத்துல யாருமே இல்லைங்க. பார்த்துக்கலாம், இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போது. நம்ம யூமிக்கோ ஃப்ரெண்டில் இருக்குங்க. நம்ம யூமிக்கோ தான் நமக்கு லைட் அடிக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல டென்ட்டு போட போகிறோம். ஃபுல்லாக ஒரே ஏதோ சவுண்ட்லாம் கேட்குதுங்க. ஃபுல்லாக நம்மளை சுற்றி கிச்சின்னு நிறையா சவுண்டு கேட்குது. தவக்கலை நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ நிறையா சவுண்டு கேட்குது. ஸோ வந்து என்னோட டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நைட் நம்ம டென்ட்லாம் தங்க போகிறோம். பாம்புலாம் வரும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். டென்ட்டு போட்டு நம்ம மூடிட்டா பாம்பு சும்மா அது வந்து கொத்தாது, கடிக்கவும் கிடைக்காது. பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம டென்ட்டு போட போகிறோம் இப்போது.